உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians 5:21 For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை இந்த உலகத்திற்கு மனிதனாய் அனுப்பினார். பரிசுத்த தேவனாய் தேவகுமாரனாய் இந்த உலகத்தில் பிறந்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, நமக்காக அவர் பலியிட தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களையும் என்னையும் அவர் நேசித்தது நிமித்தமாய் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை தீர்த்தார் என்று ரோமர் 8:3 நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தமாய்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நீங்களும் நானும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் ஆசை வாசங்களின்படி வாழாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி வாழவும் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கவும் அவர் விரும்புகின்றார். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவரே வெளிப்பட்டார் என்று நாம் அறிவோம். அவரிடத்திலே பாவம் இல்லை. ஆம், பாவம் அறியாத சுத்த கண்ணர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அந்த நல்ல தேவனிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் அனுப்பி அவர் எங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் எங்களுக்காய் அவர் தன்னையே அர்ப்பணித்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பரிசுத்தத்தோடு நாங்கள் வாழவும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள ஆண்டவரே ஏதாவது இருக்கவும் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடிய வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை எப்பொழுதும் அப்பா நீர் ஆண்டவரே சத்தியத்திற்குள்ளும் நீதியின் பாதையில் நடத்த முடிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.